ஏ ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பர்பஸ் ஆஃப் யர் லைஃப். யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க இந்த இதில் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பர்பஸ் ஆஃப் த லைஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். ஓகே, நம்ம எல்லாருமே வந்து இங்கே வந்து நமக்கு வந்து எவ்வளோ பாவ மூட்டைகள் இருக்குது. அதில் 1/3 ஆஃப் த பாவ மூட்டைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஜென்மத்தில் வந்து பிறந்து அதை வந்து கழிக்கின்றதுக்காக வந்து பிறந்திருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை கழிக்கிறதும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம வந்து போவோம். அதுதான் லைக் நோ எல்லாம் கழிச்சு முடிச்சுட்டு இறைவனிடம் சரணாகதி அடைவதே பர்பஸ் ஆஃப் எவ்ரி மேன்ஸ் லைஃப். இதுதான் வந்து பர்பஸ் ஆஃப் எவ்ரி மேன்ஸ் லைஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்லைட்மெண்ட், அதாவது கடவுளிடமே திரும்பி போய் சரணாகதி அடைந்து முக்தி அடைவது, அதுதான். பட் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிறதும் இல்லை, நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. மாய உலகில் சிக்கிக்கொண்டு நாம் தவிக்கும் தவிர்ப்பு அந்த பிரம்மனுக்குத்தான் தெரியும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து தவிச்சிட்ருக்கோம். ஸோ இதுதான். பட் நான் இது சொன்ன மாதிரி ஒரு 3 கிறிஸ்டலுக்குள்ளே முடிக்க முடியுமான்னு வந்து கேட்டிங்கன்னா லைக் என்னால் அது பண்ண முடியுமான்னு வந்து தெரியல. பிகாஸ் நிறைய பர்பஸ் இது வந்து பர்பஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்னு வந்து வரும்போது ரொம்ப இதாக இருக்கும். பட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா 2022க்கான பர்பஸ் என்ன, உங்களோட லைஃப் பர்பஸ் வந்து 2022க்கான உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்றதான் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ திங்க் 5 கிறிஸ்டல்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5 கிறிஸ்டல்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கேன். ஸோ லைக் இன்னும் கொஞ்சம் லைக் வைடாக நமக்கு வந்துட்டு லைக் நிறையா விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து நம்மளால் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க முடியும். ஓகே, என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் அனிதா டாரோ ரீடர். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி வீடியோஸ் போடுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாபிக் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணலை அப்படின்றாலும் அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள். எனக்கு அது வந்துட்டு தெரிய வரும், ஓகே பீப்புளுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட். எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ நிஜமாவே. இதை தாண்டி எப்போயுமே டேரோ அப்படின்றது வந்து கைடன்ஸ் தான். இது வந்து ஜென்ரல் ரீடிங். நம்ம வந்துட்டு பர்சனலாக வந்து இப்போ பர்சனலாக வந்து பண்ணும்போது உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு வந்து பண்ணுவோம். பட் ஐ எம் டூயிங் இட் த்ரூ ஜென்ரலாக வந்து நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு ஜென்ரல் மெசேஜ் தான் வந்து கிடைக்கும். நீங்கள் புக் பண்ணால் யூ ஹாவ் டு காண்டாக்ட் மீ. ஓகே, எஸ், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு 5 கிறிஸ்டல்ஸும் வந்து நான் வந்து வச்சிடுறேன். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, 1 2 3 4 5. ஓகே, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் வந்து எது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல், செகண்ட் கிறிஸ்டல், தேர்ட் கிறிஸ்டல், ஃபோர்த் கிறிஸ்டல் அண்ட் ஃபிஃப்த் கிறிஸ்டல். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் வந்து அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏனோ தானோன்னு வந்து சூஸ் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்களோட இன்ட்யூஷன் வந்து என்ன சொல்லுதோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறோம் உங்களுடைய பர்பஸ் 2022 வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல், their purpose in 2022, their life purpose in 2022. What is their life purpose in 2022? Show me that great cards. Five of Cups. லைக் 2022ல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் உங்ககிட்ட நீங்கள் பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, நீங்கள் ஏதாவது ஒன்று பழசை நினச்சி வந்து சும்மா வந்து ஒரே பண்ணிகிட்டே வந்து இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டுமே, ஏதோ ஒன்று நினச்சி வந்து இஃப் யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் லைக் ஏதாவது ஒன்று பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறத விட அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதான் வந்து யோசிக்கணும். ஓகே, உங்ககிட்ட வந்து ஒரு 5 ரூபாய் இருக்கலாம், அதில் 3 ரூபாய் தொலைஞ்சு போயிருந்தாலும் 2 ரூபாய் இருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் வந்து அடுத்த கட்டம் என்ன அப்படின்ற ஒரு லைஃப் பர்பஸ் தான் நீங்கள் வந்து யோசிக்கணுமே தவிர ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அந்த ஒரு
மோட்டிவில் போனீங்க அப்படின்னா லைக் உங்களோட 2022 எல்லாருக்கும் 2020 வந்து எப்படி வேஸ்ட் ஆச்சோ அந்த மாதிரியே வந்து ஆயிடும். ஓகே, லைஃப் பர்பஸ் பழச நினச்சோ இல்லை ஏதோ ஒரு நினச்சோ சும்மா வந்து ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து பண்ணாதீங்க. அப்சல்யூட்லி அது உங்களுக்கு கஷ்டத்தை தான் வந்து கொடுக்கும். ஐ டோன்ட் நோ ஹவு டு சே திஸ். சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து முடிவுக்கு வந்து வரும். ஓகே, ஒரு தெளிவு உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஒரு புதிய பாதை உங்களுக்காக வந்து உருவாகும். ஓகே, சில விஷயங்கள் முடியும்னா அது முடிஞ்சு தானே ஆகணும். மேபி அதை பற்றியே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே கூட வந்து இருக்கலாம். தட் இஸ் நோ பாயிண்ட், பிகாஸ் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கான புதிய விஷயங்கள் வந்து அங்கே வந்து காத்துட்ருக்காங்க, வந்து உங்களுக்காக வந்து ஓப்பன் ஆகி வந்து இருக்குது. அட் த சேம் டைம் I don't know, for I mean for very few people, I don't know, like இதை சொல்லாமான்னு எனக்கு வந்து தெரியல, சொல்லாமல் இருக்கிறதே வந்து பெஸ்ட். அப்படின்னா you may lose certain people in your life. For very few people, எல்லாருக்கும் வந்து கிடையாது. You may lose certain people in your life, temporarily or permanently, அந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்திருக்கு. மேபி அதை பற்றி நீங்கள் ரெக்ரெட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து இருக்குது. பட் நீங்கள் ரெக்ரெட் பண்ணுறத யாருமே வந்துட்டு சந்தோஷப்பட மாட்டாங்க. ஸோ அதை பற்றி ரெக்ரெட் பண்ணாமல் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா டேக் யுவர் டைம். உங்களுக்கான டயத்தை வந்து உங்களுக்காக எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ டயத்தையும் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய 2022 வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா குட் பி லைக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் வந்து நடக்கலாம். அது உங்களை வந்து ரொம்ப வந்து பாதிக்கலாம். பட் உங்களுக்கான எவ்வளோ டைம் வந்து எடுக்க முடியுமோ அவ்வளோ டைம் வந்து எடுத்துகிட்டு ஹீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் வந்து எழுந்து வந்து, ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு நடந்துருச்சுன்றதுக்காக நம்ம படுத்துகிட்டே இருக்க முடியாது. வி ஹாவ் டு கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் பேட்டில். அடுத்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து எழுந்து போராடி தான் வந்து ஆகணும். ஸோ அடுத்த இதுக்காக உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்தியே வந்து ஆகணும். அடுத்த இதுக்காக உங்களை வந்து நீங்கள் தயார்படுத்தியே வந்து ஆகணும். ஸோ அதுக்கான டயத்தை உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துட்டு பட் அதுலேயே வந்து இருந்துடாதீங்க. பட் எவ்வளோ வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர முடியும், எவ்வளோ தூரம் அதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து 2022 உங்களுடைய பர்பஸாக வந்து இருக்கும். சில எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக வந்து நம்பவும் வந்து கூடாது. ஓகே, இன்டெசிசிவ், சாரி எனக்கு வந்து ரொம்ப முதுகு வலிக்குது, சப்போர்ட்டுக்காக நான் இதை வந்து வச்சுக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஒரு 4 நாளாகவே என்ன தரலாம், ரொம்ப முதுகு ரொம்ப வலிக்குது. ஓகே, கண்மூடித்தனமாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எதையுமே நீங்கள் வந்து நம்பக்கூடாது. கொட்டாய் விட்டாதுக்கு ஆசரிச்சேன். ஓகே, கண்மூடித்தனமான சில விஷயங்கள் வந்து நம்பக்கூடாது. இதுவா அதுவா அப்படின்றதுல வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக வந்து இருக்கணும். ஓகே, இன்டெசிசிவாக வந்து இருக்கவே கூடாது. அதுவும் முடிவு எடுக்க தெரியாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கவே வந்து கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் முடியுது அப்படின்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்காக வந்து அங்கே வந்து காத்திருக்கும், ஒரு விஷயம் நமக்காக வந்து இருக்கும். ஓகே, கண்டிப்பாக அட் த சேம் டைம் நடக்கிறது எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. உட்காந்து அலசி ஆராயணும். அது சொல்லியிருக்காங்களே, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற மாதிரி. லைக் பார்க்குறதெல்லாம் வந்து நம்பாதீங்க. அட் த சேம் டைம் கண்மூடித்தனமாக இதுதான் அப்படின்னு நீங்களாக ஒரு விஷயத்த ஸ்டப்பர்னாக வந்து பிடிச்சிட்டு வந்து இருக்கக்கூடாது. ஓகே, இதுதான் அப்படின்றத வந்து சில விஷயங்கள் வந்து உணரணும். அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதுதான் அப்படின்றத வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் கண்டிப்பாக வந்து வேண்டும். அது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஐ திங்க் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
மேபி சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நோ ப்ரப்போசல்ஸ் லவ் அந்த மாதிரி வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது ஃபார் த பீப்புள். நியூ லவ் அகெயின். ஒரு நிமிஷம். இந்த நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பொறுமையை வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்க வேணும். உங்களோட பர்பஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஹாவ் டு பி காம். உங்களுடைய எந்த ஒரு விஷயமாகட்டும் வந்து உணர்ச்சி வசப்படாதீங்க. ரொம்ப பொறுமையாக வந்து நீங்கள் வந்து கையாளணும். பொறுமையாக ரொம்ப பேலன்ஸ்டாக வந்து கையாள வேண்டிய ஒரு தருணம் தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய 2022, அதாவது நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து முடிவுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் வந்து இருக்கணும். அதுலேருந்து ரெக்கவரி ஆகிட்டு வர மனநிலையில் வந்து இருக்கணும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை வந்து பொறுமையாக வந்து கையாளணும். அந்த பொறுமையை கையாளுறது நீங்கள் எப்படி கற்றுக்கணும், மெடிடேஷனில் தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை அப்படின்ற மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். அந்த மனப்பக்குவம் வந்து கொஞ்சம் வந்து வளர்த்துக்கோங்க ஃபார் யுவர் ஓன் குட். அட் த எண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்தது உங்களுடைய நல்லதுக்கு தான் அப்படின்ற புரிஞ்சுக்கிற தருணம் சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ உங்களுக்கான லைஃப் பர்பஸ் ஆஃப் 2022 வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இதுதான் உங்களுக்கு ரெசனேட். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். நம்ம செகண்ட் கிறிஸ்டலுக்கு போயிடலாம். 2022க்கான உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ செகண்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போ வந்து பார்க்கலாம். வாட் இஸ் a purpose in 2022 for the people who have chosen the second crystal? What is a purpose in 2022? What is a purpose in 2022? What is a purpose? The purpose of life in 2022. Purpose of life in 2022. Purpose of your life in 2022. பீப்புள் மே லைக் தெரிஞ்சு தெரியாமல் அறிஞ்சும் அறியாமல் வந்துட்டு பீப்புள் மே ஹேட் யூ. பீப்புள் மே சஃபரிங்ஸ். ஓகே, உங்களை கஷ்டப்படுத்தலாம், நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்கலாம், ஏதாவது ஒன்று வந்து இருக்கலாம். உங்களுடைய க்ரோத்தில், உங்களுடைய வளர்ச்சியில் வந்து நிறையா வந்து கஷ்டங்கள் வந்து வரலாம். ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நடக்கலாம். ஓகே, பட் அதிலிருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கம் அவுட். ஓகே, எஸ், பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்க கூட உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் see, இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. டேரோ அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொண்ணு வந்து சும்மா வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தது. அந்த பொண்ணு பேர் கோகின்னு வந்து நினைக்கிறேன். ஓகே, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே வந்து சொல்கிறீங்க. நெகட்டிவாக சொல்லலை, நம்மளோட லைஃப் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்து இருக்குது. அந்த நெகட்டிவ் சில பேருக்கு இருக்குது. அந்த நெகட்டிவ் வந்து எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது, அதுலேருந்து வந்து நீங்கள் எப்படி வந்து வரணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் தான் இது வந்து டேரோ. ஓகே, I don't want to mention her, but I do want to, because every time she can comment, okay, எனக்கு ரெசனேட் அந்த மாதிரி வந்து சொன்னால் நோ, பட் she cannot comment on my energy, right? அந்த என்னோட எனர்ஜி என்னன்றதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து என்ன மாதிரி எனர்ஜி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேசக்கூடாது. இது வந்து எப்போயுமே ஒரு கைடன்ஸ் தான். இதில் வந்து நீங்கள் வந்து எப்படி வரணும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் கஷ்டங்கள் இருக்க தான் சரி. யாராவது கஷ்டப்படாமல் வந்து மேலே வந்திருக்காங்களா சொல்லுங்கள். இது வந்து எப்படி வர்றது அப்படின்ற ஒரு கைடன்ஸ் தான் இது வந்துட்டு. உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ், உங்களுடைய ஏஞ்சல்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்காங்க. அவங்க உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் கான்செப்ட். ஓகே, சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், அந்த பொண்ணு என்னை ரொம்ப கடுப்பாயிடுச்சு.
இதுவே நான் ரொம்ப பழசாக இருந்தது தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருப்பேன். இப்போ அது கண்டுக்கிறதில்ல. அதனால தான். என்ன உனக்கு எனக்கு என்னை அந்த பொண்ணுக்கு எவ்வளோ நாளாக வந்து தெரியும்? ஹோல்டிங் நெகட்டிவிட்டி. ஐ திங்க் ஷீ இஸ் ஸ்ப்ரெடிங் த நெகட்டிவிட்டி இன் மை சேனல் நினைக்கிறேன். there are new chances, okay, like நிறைய நியூ பிகினிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். பட் அதை நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து சீரியஸாக இருக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து புதிய விஷயங்கள் வந்து உடனே வந்து ஆரம்பிக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல் கார்டு வந்து வந்திருக்கு. நிறையா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் யூ ஹாவ் டு டேக் அ சான்ஸ். நீங்கள் அந்த சான்ஸை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சான்ஸ் எடுக்கணுன்றது வந்து கண்டிப்பாக நினைக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாப்பி கோவா லைக் அதை வந்து ரொம்ப இதாக எடுத்துக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் அதை வந்துட்டு லைக் கொஞ்சம் சீரியஸ் கன்சிடராக வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே, ஓகே. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ பர்பஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா when it comes to studies or something, exams or something, I think you will do best. உங்களோட எக்ஸாம்ஸ்லேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் கோர்சஸ் நீங்கள் எடுக்கிறதுலையோ அதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து 2022 வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கோர்சஸ் சம்மந்தமாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்து போகலாம். ஏன்னா ஒரு எக்ஸாம் சம்மந்தமாக உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக சில பேர் ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா when it about கோர்ஸ் ஆர் அபவுட் ஏதோ ஒரு படிப்பு சம்மந்தமாக எக்ஸாம் சம்மந்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஓகே. இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா when it comes to money, உங்களுடைய இண்டிபெண்டன்ஸ், உங்களுடைய ஸ்பேஸுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா there are a lot of chances, like உங்களுடைய இண்டிபெண்டன்ஸ், உங்களுடைய ஃப்ரீடம், உங்களுடைய ஸ்பேஸு, கொஞ்சம் அந்த லக்ஸரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே அது கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது விக்ட்ரி அமைகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2022 வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. உங்களுடைய பர்பஸ் வந்து அதுவாக தான் வந்து இருக்கும். இனிஷியலி உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து ஆரம்பித்தாலும் போக போக வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராஜுவலாக உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, உங்களுடைய திடகார்த்தனம், உங்களுடைய விடாமுயற்சி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் உங்களுடைய லீடர்ஷிப், உங்களுடைய இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கண்டிப்பாக வந்து 2022 வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 2022 உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. உங்களுடைய பர்பஸ் இதுவாக தான் வந்து இருக்கும் மோஸ்ட்டாக. ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஹாப்பினஸ் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுடைய ஹோப், உங்களுடைய ஃபெய்த், லாங் டேர்ம், அதாவது அது ரொம்ப நாள் கனவு, உங்களுடைய விஷ் அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இனிஷியலி ஐ திங்க் யூ வில் சஃபர், பட் போக போக வந்து பார்த்துட்டிங்கன்னா திங்ஸ் வில் டெஃபினெட்லி சேஞ்ச். உங்களால் ஒரு பேலன்ஸ் வந்து கொடுக்க முடியும். நிறைய ரெக்கவர் ஆவீங்க உங்களுடைய பெயின்லேருந்து அதிலேருந்து. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா
நீங்கள் விடாமுயற்சி வந்து எடுத்து நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா தேர் வில் பி அ லைட். உங்களுடைய லைட் அந்த எண்ட் ஆஃப் ஒரு டனலில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய இல்லை, நான் சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நிறைவேறும். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் எடுக்க 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 எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக வந்து அமைகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கானது வந்து உங்களுக்கு வந்து இதுதான். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேர்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட லைஃப் பர்பஸ் ஆஃப் 2022 என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, லைஃப் பர்பஸ் ஃபார் த பீப்புள் ஆர் சூசன் த தேர்ட் கிறிஸ்டல். லைஃப் பர்பஸ் ஆஃப் 2022 ஃபார் சூசன் த தேர்ட் கிறிஸ்டல். அவங்களுடைய லைஃப் பர்பஸ் இன் 2022 வந்து பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா திடகார்த்தமாக வந்து யூ ஹாவ் டு டேக் அ டெசிஷன். கண்டிப்பாக உங்களுடைய சூழ்நிலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கமாக அப்படின்ற ஒரு இது வந்து இக்கட்டான சூழ்நிலைகள் வந்து அமைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்கும். பட் யூனோ உங்களுடைய பர்பஸ் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி லைஃப் பர்பஸ் வந்து உங்களை வந்து அந்த மாதிரி இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வந்து புஷ் பண்ணும். ஓகே, பட் நம்ம ஏதாவது ஒரு பாதையில் தானே வந்து போகணும். ஒரு காலை இந்த பக்கமும் ஒரு காலை நார்த்லேயும் ஒரு காலை வெஸ்ட்லேயும் வச்சுட்டு நம்மளால் நடக்க முடியாது. கரெக்டாக. ஸோ உங்களுடைய லைஃப் பர்பஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இஃப் யூ வாண்ட் பீஸ், நீங்கள் பீஸ் வேணும் அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் பர்பஸ் வந்து பீஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு டேக் அ டெசிஷன். ஓகே, எஸ், இன்னொரு கார்டு பார்க்கலாம். Six of Pentacles. ஓகே, சி நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் லைஃப் பர்பஸ் இன் 2022 நீங்கள் உங்களுடைய டைம் ஆகட்டும் உங்களுடைய லவ் ஆகட்டும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே, வாட் எவர் இட் இஸ், ஐதர் வந்து லவ்வோ மணியோ எவ்ரிதிங், படிப்போ இல்லை வந்து எதுவோ லைக் வேலையோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கொடுக்குற மாதிரி தான் வந்து இருக்கும். எஸ், ஐ டோன்ட் நோ லைக் ஏன் அப்படி இருக்குன்னு அப்படின்னு வந்து தெரில. பட் யூனோ இல்லை அப்படின்னாலும் சுச்சுவேஷன் உங்களுக்கு அந்த மாதிரி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. யூ ஹாவ் டு கிவ் மோர். லைக் எடுத்துக்கிறது அப்படின்றத விட கொடுக்கறது நிறையா அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லைக் யூனோ எமோஷன்ஸ் வந்து நிறைய இன்வால்வ் ஆகும். நிறைய பேருக்கு லவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓவர் எமோஷன்ஸ் ஓவர் லவ் வந்து அந்த மாதிரி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துருக்கு. ஓவர் எமோஷன்ஸ் ஓவர் லவ் ஓவர் இன்வால்மெண்ட், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நிறையவே இருக்குது. ஸோ உங்களோட லைஃப் பர்பஸ் திடமான முடிவு எடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறையா வந்து கொடுக்குற மாதிரி தான் வந்து இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லவ், when it comes to love or friendship or anything emotions வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜாஸ்தி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பர்பஸ், உங்களுடைய பர்பஸ் அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நிறைய லவ், ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட், ஓகே, ப்ராப்பர் கமிட்மெண்ட் இன் ஒர்க், உங்களுடைய வேலையில் உங்களுடைய ஒரு ஸ்டேபிள்னஸ், ஒரு நிலையான ஒரு தன்மை, ஒரு ஸ்டேபிள்னஸ், ஒரு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2022 உங்களுடைய பர்பஸ், உங்களோட லைஃப் பர்பஸ் அந்த மாதிரி அமைகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. லைக் யூனோ ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி அமைகிறது, உங்களுக்காக ஒருத்தவங்க லைக் மற்றவங்களுக்காக நீங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்பஸ் வந்து நிறைய வந்து அமையும். நிறைய சக்ஸஸ் வந்து அமைகிறதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா வாய்ப்புகள் வந்து நிறைய குமிஞ்சு கிடக்கும் உங்களுக்கு. எஸ், ஓகே, லைக் when it comes to money ஆல்சோ வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் கம்பேரிங் டு நவ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து லைக் யூ கேன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய வந்து இருக்குது.
ஃபோர் ஆஃப் கப்ஸ். சேம் டைம்ஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட என்ன விஷயங்கள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து லைக் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் எரிச்சல் ஊட்டலாம், சில விஷயங்கள் வந்து உங்களை வந்து கடுப்பேற்றலாம். பட் யூனோ அன்ஹாப்பினஸாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். பட் நீங்கள் வந்துட்டு லைக் சும்மா ஐடியலாக வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப லேசியாவோ லெத்தார்ஜிக்காவோ எதுவுமே நான் வந்து பண்ண மாட்டேன் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கான விஷயங்கள் வந்து எது வந்துட்டு உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்குதோ இல்லை உங்களுக்கான விஷயங்கள் வந்து எது இருக்கோ அந்த நன்றி உணர்வு வந்து நிறைய வந்து உங்களுக்கு இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷாக கண்டிப்பாக வந்து இருக்கவே வந்து கூடாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வரலாம், இது வரலாம், போர் அடிக்கலாம். பட் யூனோ அது வந்து உங்களுக்கு மிகுதியாக கிடைக்கிறதுனால அந்த மாதிரி அமையிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் யூனோ அந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்ன இருக்குது லைக் யூனோ என்னடா லைஃபு யூனோ நமக்கு கஷ்டப்படும் போது ஏதோ அதை எப்படியா சரி பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஏன் நார்மல் டேஸில் இருக்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, நம்மக்கிட்ட எல்லாமே வந்து இருக்கும். பட் யூனோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மக்கிட்ட வந்து இருக்காது. கடுப்பாகும், போர் அடிக்கும், உடனே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும், உடனே வந்து சம்பாதிக்கணும், உடனே வந்து 100 கோடி வேணும், உடனே உடனே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு வந்துடும். திங்ஸ் டோன்ட் ஒர்க் இன் தேட் வே. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு கம்ப்ளீஷன், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2022 வந்து இருக்குது. ஓகே, ஆதி முதல் அந்தம் வரை வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி தான் உங்களுடைய 2022 வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அமைய போகுது. ஓகே, ஒரு நிமிஷம். ஒரு ப்ராப்பர் கம்ப்ளீட்னஸ் உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம், அது ஃபுல்ஃபில்மெண்ட் அதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 2022 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஒரு செகண்ட் நான் கிளாரிஃபை மட்டும் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு கார்டுக்கு மட்டும். at the end of the year or somewhere like அந்த ஆதி முதல் அந்த வரை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே வந்து இருக்கும்போது நிறைய அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சடனாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஃபீல் லைக் இட்ஸ் அ ஃபீவர் மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. இந்த மண்டையில் சொட்டை விழுகிறதுனால ஐ யூஸ் அது என்னது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். மேபி அது வந்து ரொம்ப நேரம் வந்து வச்சுருந்தனால அது ஒரு மாதிரியாக இருக்கா என்னன்னு வந்து தெரில. ஓகே, எஸ், ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்து கிடைக்கும் உங்ககிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பேரிங் டு 2021 2022 வந்து உங்களுக்கு பெட்டராக வந்து இருக்கும். பட் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்கும். ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் வந்து இருக்குது. பீட் இன் அ ஒர்க் ஆர் பீட் இன் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்துட்டு லைக் பொதுவாக வந்து இதை வந்து சொல்ல முடியாது பட் டேரோவில். பட் நீங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து புக் பண்ணணும், உனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா we can do it for you.
மேபி அந்த அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்தமான நிலையை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். யா, பட் இனிஷியல்லேருந்து இது வரைக்கும் அந்த கம்ப்ளீட் சர்க்கிளை வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுவீங்க. சில விஷயங்கள் வந்து அப்படி தான், ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து இட்ஸ் கோன எண்ட் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 4th கிறிஸ்டல் போயிடலாம். ஓகே, 4th கிறிஸ்டல் உங்களுடைய லைஃப் பர்பஸ் 2022 என்ன அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது த லைஃப் purpose in 2022, the people who have chosen the 4th crystal, the life purpose in 2022, the life purpose in 2022. You know, many people would get ப்ரமோஷன்ஸ், ஒரு நல்ல ஒரு பொசிஷன், நல்ல மணி, பிஸ்னஸில் நல்ல ஒரு டேர்ன் ஓவர், இன்னும் அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு நிறைய வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இஃப் நாட் நீங்கள் வந்து லைக் அந்த மாதிரி பர்சனாக ஆகலாம், இல்லைன்னா அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். அந்த மாதிரி சான்சஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பர்பஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நிறையாவே. ஓகே, நல்ல ஒரு நல்ல ஒரு when you are looking for promotion, when you are looking for money, ஏதாவது ஒன்று வந்து வருமா அப்படின்னு வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் நிறைய வந்து இருக்குது. ஓகே, wow, I'm getting all kind of king of swords, king of இதுன்னு. உங்களுடைய லைஃப் பர்பஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2022 நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள், எமோஷன்ஸே காணும். ஏதோ லாஜிக்கலாக, லைக் இன்டெலெக்சுவலாக, அறிவுபூர்வமாக, ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் வந்து தைரியமாக வந்து முடிவு பண்ணுறது, சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அமைதியாக இருந்தே காரியத்துங்களை வந்து சாதிக்கிறது. யூ வில் ரீச் சம் ஹைட்ஸ். ஓகே, நல்ல ஒரு ரேஞ்சுக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. அது நல்லபடியாக வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. Wow, it's not gonna be a normal one for you, trust me, because I'm getting all kind of very powerful, very stable, very strong minded, determined இருக்கிறது, go and get it. அந்த மாதிரியான கார்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குதுங்க. லைக் உங்களுக்கு 2022 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிராக்குலஸாக வந்து இருக்க போகுது. பிகாஸ் ஐம் கெட்டிங் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், எம்பரர். யூ ஹாவ் டு டேக் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நிறைய நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துட்டு நீங்களே முன்னே எல்லா விஷயங்களும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். உங்ககிட்ட வந்து 4 பேர் வந்து அட்வைஸ் கேட்குற நிலைமையில் இருப்பாங்க. உங்களுக்கு கீழே வந்து 4 பேர் கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்கள வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் வேறு மாதிரி பார்த்தவங்க இனிமேல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்கள ஒரு நார்மல் பர்சனாக வந்து பார்த்துங்க. இனிமேல் வந்து உங்களை ஒரு ரேஞ்சில் வச்சு பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையவே வந்து இருக்குது. வாவ், நிறைய ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி, அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் உங்களுடைய டாமினன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையவே வந்து இருக்குது. ஓகே, அட் த சேம் டைம் நல்ல ஒரு சோல் கனெக்ஷன். ஓகே, நிறைய சோல் கனெக்ஷன், நிறைய சோல் கனெக்டட் குட் பீப்புளை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். உங்களுடைய பழைய பர்சன்ஸை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைல்ட்ஹுட், இது ஏதோ ஒரு பழைய விஷயங்கள், நாஸ்டாலஜியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு பழைய விஷயங்களை வந்து அசை போட்டு பார்க்குறது, பழைய பர்சன்ஸை வந்து மீட் பண்ணுறது, இல்லைன்னா உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். பர்பஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய சேரிட்டி வந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப 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 வந்து அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயம்தான். யூ கேன் டூ அ லாட் ஆஃப் சேரிட்டிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து பண்ணலாம். பழைய விஷயங்கள் ஆசை போகலாம். பழைய பர்சன்ஸை வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து திரும்பி வரலாம். அவங்கள வந்து மீட் பண்ணலாம்.
ஸோ அதுக்கான சான்சஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நிறையவே வந்து இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ எவ்வளோ சில விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நடக்கும். சில விஷயங்கள் வந்து டிலே ஆகும், கண்டிப்பாக வந்து நடக்கும். ஒரு விஷயங்கள் வந்து போஸ்ட்பான் ஆகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்குது. ஏன்னோ எல்லாமே வந்து இருக்கும். பட் அதனால உங்களுக்கு ஒரு சங்கடங்கள் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எல்லாமே நடக்கும். திங்ஸ் ஆர் இப்போ நடக்கிறது அடுத்த வாரம் வந்து நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்கிறது அடுத்த மாதம் வந்து நடக்கலாம். அந்த மாதிரி வந்து போஸ்ட்போன் ஆகிட்டு போகிறதுக்கான ப்ரொக்ராஸ்டினேஷன் அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் வந்து இருங்க, இன்கேஸ் உங்களுக்கே அந்த மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சம் டிலேஸ், ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்கள் தான் பண்ணலாம். பட் திங்ஸ் அப்படி வந்து நடந்தாலும் உங்களுடைய பேர் உங்களுடைய இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே வந்து இருக்குங்க. சீரியஸ்லி ஐம் டெல்லிங். கௌலி சொல்லுது பார்த்தீங்களா? ஓகே, எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேகமாக நடக்கிற மாதிரியே வந்து விஷயங்களும் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஷிஃப்ட் ஓவர், நல்ல ஒரு சேஞ்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நடக்கும். நிறைய புதிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு வேறு மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து பார்க்குறதுக்கான வரைக்கும் இது வந்து ஒவ்வொருத்தவங்களையும் வந்து பொறுத்து இது வந்து இல்லாததில்ல. பட் கண்டிப்பாக ஒரு ஷிஃப்ட் ஓவர் வந்து நடக்கும். இது வரைக்கும் உங்களை நார்மலாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க, வேறு மாதிரி வந்து பார்ப்பாங்க. இது உங்களோட ரேஞ்சே வந்து உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். உங்களுடைய ரேஞ்ச் வந்து உங்களாலே வந்து உன்னோட போன வருஷம் நம்ம இந்த கிரேட்லேருந்தும் இந்த வருஷம் வந்து அதை விட ஜாஸ்தியான ஒரு கிரேடுக்கு போயிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல், அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அட் த சேம் டைம் ட்ராவல் நாட் ஃபார் ஐ டோன்ட் நோ ஃபார் எவ்ரி ஒன், பட் ட்ராவல் பிளான்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நிறைய நியூ ஜேர்னி, நியூ பிகினிங் வந்து கண்டிப்பாக வந்து ஆரம்பிக்கும். பட் ரிஸ்க் இருக்கும். நீங்கள் அந்த சான்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் இன்வால்வ்டான ஒரு விதம். பட் நீங்கள் நிறைய சான்சஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கான விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2022க்கான உங்களுக்கு லைஃப் பர்பஸ் வந்து இதுதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிறிஸ்டல் போனால் கண்டிப்பாக ரெசனேட் ஆகும் உங்களுக்கு. ஐ விஷ் த சேம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம நெக்ஸ்ட் கிறிஸ்டலுக்கு போயிடலாம். லாஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட லைஃப் பர்பஸ் ஆஃப் 2022 என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். லைஃப் பர்பஸ் 2022. வாவ், நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சோல்மேட் பர்சன்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கான நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வந்து இன்வால்வ் ஆகலாம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு சோல்மேட், நல்ல ஒரு பர்சன்ஸை மீட் பண்ணலாம், நல்ல ஒரு லவ்வர், நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர். இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரியான கொடுப்பினைகள் வந்து நிறையவே வந்து இருக்குது. பட் பார்க்கலாம் வேறு என்ன சொல்ல வருது அப்படின்றத. நான் சொல்லலை கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி ஃபெல் இன் லவ் ஆர் டெஃபினெட்லி வில் மீட் அ பர்சன். இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வில் டெஃபினெட்லி கரம் பிடிப்பீங்க உங்களுடைய லவ்வர்ஸை, உங்களுடைய இதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2022 அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. யூ வில் எண்ட் அப் வித் அ பர்சன் யூ லவ். நீங்கள் லவ் பண்ண பர்சனோட வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அவங்களுடைய நல்ல ஒரு பர்சன் உங்களுடைய
கரெக்டான ஒரு லவ்வபிள் பர்சனை வந்து நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அந்த சான்சஸ் நிறையா ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக வந்து மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. வாவ், ஹாப்பி ஃபார் யூ. ஓகே, அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் வந்து சோகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையவே வந்திருக்கு. டோன்ட் வரி, எது இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுப்போம். ஓகே, இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் சர்டைன் பீப்புள். இது வந்து 2 ஸ்டோரியாக கூட சொல்லலாம். சில பேருக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கலாம், அது வந்து இப்போ இல்லாமல் வந்து போகலாம். அதை நினச்சும் கூட நீங்கள் வந்து வருத்தப்படலாம். 2 ஸ்டோரிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நல்லா இருந்தாங்க, ஃபீல் பண்ணக்கூடாது எதையும் நினச்சி. ஓகே ஓகே, உங்களுடைய லைஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. என்னடா நல்லா வந்துட்டுருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கும் போதே இது மாதிரி வந்து ஐ டோன்ட் லைக் இட். ஏன்னா அந்த இது எதுக்கு வந்திருக்குன்னு பார்க்குறேன். சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஹோல் ஒரு பேக்கேஜ் ஒரு கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே வந்து இருக்குது. நான் சொன்னேன்ல 2 ஸ்டோரிஸ். ஓகே, சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப பிளெஸ்டாக, ஓகே, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் லைஃப் பார்ட்னர், ப்ராப்பர் இது அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து முடிகிறதுக்கான சான்சஸ் யூ வில் மீட் ஒரு லைஃப் பார்ட்னர், ஒரு சோல்மேட் கனெக்ஷன். ஓகே, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுவே வந்து எண்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து நிறையா வந்து இருக்குது. ஓகே, நீங்கள் சில விஷயங்களை வந்து நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஐ திங்க் யூ கேன் மேக் இட் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். நிறைய இன்செக்யூரிட்டிஸ் ப்ராப்ளம் வரும், நிறைய பயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு நினச்சி எப்பயுமே ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனோட ஒரு பயத்தோடையே வந்து இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும். உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா டயர்ட் ஆகிடும், எக்ஸாஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஐ திங்க் யூ குட் வின். நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐ ஃபீல் லைக் சில விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து அந்த கமிட்மெண்ட்டில் ப்ராப்பராக வந்து இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்கேப் ஆவீங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. ஐ திங்க் இது யாருக்காவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீடிங்கான்னு எனக்கு வந்து தெரியல. பட் ஐ ஃபீல் லைக் சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேலன்ஸ் பண்ண தெரியல. ஓகே, 2 விஷயத்தில் மைண்டில் வச்சுட்டு 2 பேரை வந்து வச்சுட்டு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் வந்து அந்த மாதிரி தவறுகள் வந்து பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லதாக வந்து எல்லாமே வந்து அமையும். அதை வந்து தவறான ஒரு பாதையில் அவங்களோட தப்பான ஒரு இன்டென்ஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி எல்லாத்தையுமே குழப்பறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுடைய கமிட்மெண்ட் உங்களுடைய இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் நீங்கள் அதில் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சு தான் வந்து ஆகணும். நீங்கள் அதில் ஏதாவது வந்துட்டு உங்களுடைய ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி எதாவது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே அது வந்து பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பர்சன்ஸ் லைஃப்பில் அமைஞ்சிருப்பாங்க, நல்ல ஒரு கனெக்ஷன் அமைஞ்சிருக்கும், எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கும். பட் அதை நீங்கள் தான் வந்து தக்க வச்சுக்கணும். நீங்கள் தான் அந்த விஷயங்களை வந்து பாதுகாக்கணும். நீங்கள் தான் அதுக்கான விஷயங்களை போராடணும். அதை விட்டுட்டு அது வந்து லைக்
மற்றவங்க பேச்சை கேட்டுட்டோ இல்லை வந்து லைக் இன்னும் நீங்கள் ஏதாவது வந்துட்டு உங்களுடைய செல்ஃபிஷ்காக நீங்கள் வந்து அதை விட்டு விலகி போகிறதோ இல்லை அதை ஒதுக்கிட்டு வேற ஒரு பக்கம் வந்து போகிறதோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து நல்லது கிடையாது. இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி தவறுகள் தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு அமைஞ்சது ரொம்ப 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 நல்ல பார்ட்னர். இஃப் இட் இஸ் அ பிஸ்னஸ் ஆர் இஃப் இட் இஸ் இது எல்லாமே உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு. பட் ஐ திங்க் நீங்கள் அதை வந்து ரியலைஸ் வந்து பண்ணணும். அதோட பர்பஸ் உங்களுடைய 2022 வந்திருக்கும். நீங்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா அதை விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு பக்கம் வந்து போகிற மாதிரி எனக்கு வந்து இதில் வந்து தெரியுது. போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுவே உங்களுக்கு இப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணலைன்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் நிறையா லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணி ஆகணும்னு நான் வந்து நினைக்கிறேன். 2022 ரொம்ப ரொம்ப ஒரு அவேக்கனிங்காக தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஒரு விழிப்புணர்வான ஒரு இதுவாக தான் வந்து இருக்க போகுது. நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்து வரும். நிறைய விஷயங்களில் வந்து ஐயோ நான் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் சில விஷயங்களை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு அவேக்கனிங் பீரியட். நீங்கள் வந்து லெசன் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்களை வந்து நீங்கள் விட்டு தூரம் ஆகிடுவீங்க, இல்லைன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவீங்க. நிறைய கிளாஷஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5th கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து இருக்க போது. நீங்கள் நேர்மையாக நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து இதுவாக இருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் நான் சொன்னது பாதிக்காமல் வந்து இருக்கும். மற்றவங்க சொல்கிறது வந்து கேட்காம நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்த வந்து சந்தேகப்படாமல், இல்லைன்னா மற்றவங்க சந்தேகப்படுறாங்களா அதை பற்றி பெருசாக வந்து எடுத்துக்காமல் வந்து இருங்க. ஏன்னா மற்றவங்க பண்ணுறது அவங்களோடது. நீங்களாக வந்து எதுவும் வந்து தவறுகள் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு ஒரு அவேக்கனிங், உங்களுக்கு ஒரு பாடம் புகட்டும் அந்த மாதிரியான ஒரு பீரியடாக வந்து இருக்க போகுது. நீங்கள் அந்த லெசனை வந்து லேர்ன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு தருணம். கண்டிப்பாக ஸ்டார்டிங் எல்லாமே நல்லா ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா இப்போயே கூட அது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். பட் போக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கான விஷயங்கள் வந்து இதுதான். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ். பாய்.